வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம மிக அற்புதமான ஒரு சிந்தனையை ஆழமாக சிந்திச்சுட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ பேர் ஆர்வமாக கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சந்தோஷம். இப்போ என்ன நம்ம சொல்கிறோம்? இப்போ பின்னாடி மகரிஷி ஃபோட்டோ வந்துட்டு போகுதில்ல. இது வந்து ஆக்சுவலாக பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது, சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் இது என்ன நினச்சிக்குவாங்கன்னா, மதனையா பேசுகிறப்ப மகரிஷி வந்துட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க, சரிங்களா? இப்போ தெரியுதா, மகரிஷி ஃபோட்டோ இருக்குது. நான் இதில் வந்து ஒரு எஃபெக்டை பின்னாடி சேர்த்திருக்கேன், சரிங்களா? அதனால் அந்த விஷயம் வந்து என்ன ஆகும்னா வந்து போகும், சரியா? இது வந்து அந்த சிஸ்டத்தில் பண்ணக்கூடிய ஒரு வேலை. சரி, அந்த விதத்தில் இது ஒன்றும் மேஜிக்கெல்லாம் இல்லை. மகரிஷிலாம் வந்துட்டு போகலன்னு சொல்கிறதுக்காக சொன்னேன். அன்றைக்கி ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், ஐயா நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறப்ப மகரிஷி வந்துட்டு போனார் அப்படின்னாரு. எங்கடா, எனக்கே தெரியாமல் எங்கடா வந்தார் அப்படின்னா, போட்டால ஐயா அது எஃபெக்ட்டுங்க, யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு. சரி, நான் தலை இப்படி அசைச்சேன்னா, ஏதாவது முன்ன பின்ன அசைச்சேன்னா வருவார். இங்கே வாரு வந்துட்டார் பார்த்தீங்களா, பின்னாடி போனோன்னா வரமாட்டார். சரி, ஓகே, ரைட். இப்போ எண்ணம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். எண்ணத்தினோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டோம். எது நல்ல எண்ணம், எது கெட்ட எண்ணம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம், சரிங்களா? யாரோ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்களே பாப்பா, எது நல்ல எண்ணம் எது கெட்ட எண்ணம்னு. யாருக்கு தெரியும்? யார் வேணா சொல்லலாம். எது நல்ல எண்ணம் எது கெட்ட எண்ணம். ஓகே, சூப்பர். சாந்தி ராணி அம்மா சொல்லுங்க. ஜிகே மைக்கில் அன்மியூட் கொடுத்துட்டு பேசுங்க. அன்மியூட்னு கொடுக்கணும். சாம்சங் யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அம்மா சொல்லுங்க. ஒரு தடவை டச் பண்ணணும். அம்மா சொல்லுங்க, மறுபடியும் பாருங்க. ஒரு தடவை டச் பண்ணுங்க. இது ஒன்று மட்டும்தான் கேட்பேன். சொல்லுங்கம்மா. சாம்சங் பாரா. நவீனாமா சொல்லுங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் அளிக்காத செயல் நல்ல செயல். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் அளிக்கும் செயல் தீய செயல். வாழ்க வளமுடன். அருமை அருமை அருமை. உண்மையாலுமே பாராட்டு, சரிதானுங்களா? இன்னும் கொஞ்சம் தெளிவா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ, இந்த 6 வரணும். நீங்கள் 4 சொல்லிட்டீங்க கரெக்டா, பட் உடலிற்கோ மனதிற்கோ வரணும், சரிதானுங்களா? இந்த 6ம் வந்து எண்ணத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ பாதிக்கப்படும். செயல் சொன்னாங்க அவங்க, கரெக்டு. செயலால இந்த 6க்கு பாதிப்பு வந்தால் அது கெட்ட செயல். என்னோட சொல்லால இந்த 6க்கு பாதிப்பு வந்தால் அது கெட்ட சொல். 6ல் ஏதோ 1க்கு பாதிப்பு வந்தால் கூட கெட்ட சொல் தான். எண்ணத்தில் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் வந்தால் அது கெட்ட எண்ணம். அவ்வளோதான், சரிங்களா? ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம்? நல்ல எண்ணங்களை நாம் எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அப்படி நம்ம வாழ்க்கை உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நினைக்கிறத பெருசா நினை, நல்லதா நினை. அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க, கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், சரிங்களா? நீங்க கனவு காணு அப்படின்னா அப்படி நயன்தாரா கூட கனவு காண்றது இல்லை, டான்ஸ் ஆடுற மாதிரி, சரிங்களா? கனவு காணுங்கள்னா அதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார். கனவுனா என்ன? தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு. ஆமா, மகரிஷிக்கு உலக அமைதிங்கிற கனவு, காந்திஜிக்கு சுதந்திரம்ங்கிற கனவு, சரிதாங்களா? அப்ப இந்த கனவு என்ன பண்ணக்கூடாது? நம்மளை தூங்க விடாம இருக்கணும், உள்ள ஓடிட்டே இருக்கணும், ஓடணும். அதுதான் கனவு, சரிங்களா?
அப்ப அந்த மாதிரியான கனவை நீங்க காட்சிப்படுத்துங்க, பெருசா நினைங்க, பெரிதா சாதிக்கிறேன்னு நினைங்க. சரிங்களா? அப்ப உங்க எண்ணம் எவ்வளவு உயருதோ அந்த அளவுக்கு நீங்க உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. சரிங்களா? அப்ப நல்ல எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கு முதல்ல நல்ல எண்ணம் எது, கெட்ட எண்ணம் எதுன்னு எனக்கு தெரியணும். சரிங்களா? அதற்கு முன்னாடி எண்ணம்னா என்னன்னு தெரியணும். அப்ப எண்ணம்னா என்ன? என் மனதில் இருக்கிற அந்த அலைகள் தான் என்ன அலைகளாக இருக்கிறது. சரிங்களா? ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில ரெக்கார்ட் ஆகுது. உதாரணத்துக்கு 98.3 அப்படின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு சூரியன் எஃப்எம் அப்படின்னா, உங்களதுல 98.3 வச்சீங்க அப்படின்னா அந்த சூரியன் எஃப்எம்மோட பாட்டு சூப்பரா ஓடும். அன்றே ஒரே நிமிடம். ஓகே, குட். சரி, அப்போ எண்ணம் என்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. எப்படி சூரியன் எஃப்எம்னா ஒரு பாட்டு வருது, அப்படி ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சியில் அந்த எண்ணங்கள் வந்து உருவாகி அந்தந்த ஃப்ரீக்வன்சியில் ரெக்கார்ட் ஆகி நிற்கும். நம்ம மனதிற்கு இந்த ரெக்கார்டிங் பண்ணுற சிஸ்டமும் ரெக்கார்டிங்கை வெளியெடுக்கிற சிஸ்டமும் இருக்கு. சரிங்களா? உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்குறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு மயில் அப்படின்னு நினைக்கிறீங்க. மயில் ஞாபகத்துக்கு வருதா? எல்லாரும் ஒரு மயிலை நினச்சிக்கோங்கன்னு சொன்னால் மயில் ஞாபகத்துக்கு வருதா? வரும். எல்லாருக்கும் ஒரே மயில் வந்திருக்குமா? வந்திருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மயில். நீங்கள் எங்கெங்கெல்லாம் மயிலை பார்த்தீங்களோ, நான் எங்கள் வீட்டு பக்கத்தால் நேற்றுக்கு மாடி மேலே ஒரு மயில் பார்த்தேன், அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மைசூர் ஜூவில் ஒரு வெள்ளை மயில் பார்த்தேன், அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. புரியுதா? எனக்கு ஸ்கூல் பக்கத்தால் ஒரு மயில் பார்த்தா, உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு. அப்போ நீங்கள் ஒன்றை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்கள் கண்ணுக்குள்ளே போய் மூளைக்குள்ளே போய் உங்கள் கருமையத்தில் போய் ரெக்கார்ட் ஆகிக்குது ஒரு ஃப்ரீக்வன்சியில். அப்புறம் அதே ஃப்ரீக்வன்சி வரும்போது அந்த ரெக்கார்டை நம்ம வந்து மூளை வந்து எண்ணங்களாக மலர்ச்சிப்படுத்துது. சரிங்களா? எண்ணங்கள் என்பது கூட ஒரு விதமான கழிவு வெளியேற்றம்னு கூட சொல்லலாம். ஒரு விதத்தில் நீங்கள் உள்ள போட்ட விஷயங்கள் என்ன, எனக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா உங்கள் எண்ணங்களை பார்த்தா போதும். என் கேரக்டர் எப்படி இருக்கு, என்னோட தன்மை எப்படி இருக்கு, சரி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருக்கிறேன், நான் சுயநலவாதியாக இருக்கனா, பொதுநலவாதியாக இருக்கனா, கோபம் கொண்டவனாக இருக்கனா, பொறாமை கொண்டவனாக இருக்கனா, பிறருக்கு உதவக்கூடிய தன்மை கொண்டவனாக இருக்கிறனா, அன்பு கொண்டவனாக இருக்கிறனா அப்படிங்கிறது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? உங்களுடைய எண்ணங்களை பார்த்தாதான் தெரியும். உங்க எண்ணங்களை அப்படியே எழுதி பாருங்க. சில எண்ணங்களை நம்மளாலேயே ஜீரணிக்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமான எண்ணங்கள் வரும். சில எண்ணங்கள் ரொம்ப உயர்ந்ததாக வரும். அப்ப நீங்க உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை எந்த அளவிற்கு ஆய்வு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையில வெற்றி. எனக்கு தெரிஞ்ச அந்த ஞானத்தன்மையை தொட்டவங்க ஒரு சிலர் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நான் கேட்டா, மகரிஷி வழியில ஞானத்தன்மையை தொட்டவங்க கிட்ட கேட்டா, எல்லாரும் சொல்ற ஒரே பயிற்சி ஞானத்தை அடைவதற்கு எண்ணம் ஆராய்தல். அவ்வளவுதான். அதோட போயிடுவாங்க. அதுக்கு மேல பேசுறதுக்கே ஒண்ணு கிடையாது. நான் உங்களுக்கு தற்சோதனைன்னு சொன்னேன்ல, எண்ணம் ஆராய்தல், ஆசை சிரமித்தல், சிரம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இந்த எண்ணம் ஆராய்தல் நீங்க சரியா பண்ணுனா ஆசை சிரமித்தல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சினம் தவிர்த்தல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கவலை ஒழித்தல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னப்பா இப்படி சொல்ற? ஆமா, ஏன்னா எண்ணம் தான் ஆசையா வருது. எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம்னு சொல்லிட்டு, அப்ப எல்லா செயலுக்கும் எண்ணம் தானே. விருப்பத்தின்பால் வரக்கூடிய எண்ணத்திற்கு நாம வச்சிருக்கிற பேர் ஆசை. வெறுப்பின்பால் வரக்கூடிய எண்ணத்திற்கு நாம வச்சிருக்கிற பேர் கோபம். புரியுதா என்ன சொல்றேன்னு உங்களுக்கு? தன்மேலே கோபம் இருக்கிற எண்ணத்திற்கு நாம வச்சிருக்கிற பேரு கவலை. அப்ப எண்ணம் சரியானா கோபம் சரியாம ஆகாதா? அப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எனக்கு ஒருத்தர் மேல கோபம் வருது, சரிங்களா? இப்ப திட்டலான்னு ஒரு எண்ணம் வருது எனக்கு. உங்க பையனோ பொண்ணோ யாரோ ஒருத்தர் திட்டலான்னு எண்ணம் வருது. உடனே எண்ணம் ஆராய்தல் எடுத்துக்கோங்க. ஒரு எண்ணம் வருது, எனக்கு
என் பையனை திட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இது எதனால் வந்ததுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். தேவையால் வந்ததா இருக்கலாம். அந்த பையன் படிக்காமல் சுற்றிட்டு இருக்கான், அவனை திட்டலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஆமாம், இது தேவைதான். சரிங்களா? இல்லை பழக்கத்தில் எனக்கு அந்த எண்ணம் வரலாம், திட்டி திட்டி பழகுனதுனால எனக்கு அந்த எண்ணம் வரலாம். சூழ்நிலை, அவனை பார்த்தோன்னே அவன் பண்ணுறான் தப்பு, உடனே அந்த சூழலில் எனக்கு ஒரு கோபம்ங்கிற எண்ணம் வருது. பிறர்மன தூண்டுதல், யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்களா அவங்க பையனை பார்த்தீங்களா என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு, அவனை போய் அடிச்சுட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு அவனை அடிக்கலான்னு கோபம் வருது. கருவமைப்பு, நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் போட்டு சாத்தி அந்த பழக்கம் இருக்குல்ல, அது நம்ம வித்து வழியாக நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே இருந்து வெளிப்படுது. அப்படியும் என் பையனை அடிக்கலான்னு என்ன வரலாம். தெய்வீகத்தில் அடிக்கலான்னு என்ன வருமானு எனக்கு தெரியல, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிதானே? அப்போது இத்தனை விஷயத்துக்கு ஒரே எண்ணம் வரலாம். இப்போ சரி வந்துருச்சு, தேவையால் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பின்விளைவு என்ன? சரி முதல்ல இது நல்ல எண்ணமா? சரிங்களா? அப்போ விளைவு என்ன வருதுன்னு நீங்கள் கணிக்கணும். நீங்கள் அவனை திட்டுறதுனால என்ன விளைவு வந்துடும்? தனக்கு உங்களுக்கு துன்பம் வருமா? கன்ஃபார்மாக வரும். கோபப்பட்டு திட்டு வாங்குறவனுக்கு கூட துன்பம் வருதா இல்லையான்னு தெரியாது, திட்டுறவனுக்கு கன்ஃபார்மாக வரும். நமக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும், நமக்கு பிபி வரும், நமக்கு சுகர் வரும், நமக்கு பைல்ஸ் வரும், நமக்கு மூளை வேலை செய்யாது, நமக்கு நரம்பு தளர்ச்சி வரும். அப்போ தனக்கு துன்பம்னு வருதா? அடுத்தவங்களுக்கு துன்பம் வருமா? ஆமாம், திட்டு வாங்குற அப்புறம் குஷியாவா வாங்குவான், நம்மளை உள்ள திட்டிகிட்டே வாங்குவான். அதான் சொல்லுவார் வள்ளுவர், செல்லெடுத்து காப்பான் சினம் காப்பான், செல்லாவெடுத்து காக்கிலன் காவாக்காலன்னு சொல்லுவார். உனக்கு எங்கே கோபம் செல்லுபடி ஆகுதோ அங்கே நீ வராமல் காத்தாதான் அதுக்கு பேர் சினத்தை காப்பதுன்னு அர்த்தம். உனக்கு செல்லுபடி ஆகாத இடத்துல, சரிங்களா? இப்போ உங்கள் வீட்டில் தானே உங்கள் வீட்டுக்காரம்மாவையோ வீட்டுக்காரையோ பையனையோ பிள்ளையோ போட்டு திட்டுறீங்க. இதே ஒரு போலீஸ்காரர் வந்து உங்களை ஏதாவது சொல்கிறாருன்னு திட்டிடுவீங்களா? நீங்கள் திட்டிடுங்க பார்ப்போம், வச்சு செஞ்சிட மாட்டான். அப்போ இந்த கோபம் வந்து வராமல் இருக்கிறதெல்லாம் பண்ண முடியாதுனால இல்லை, அது நம்ம அதற்கான சரியான மனப்பயிற்சி வேண்டும். அப்போ என்ன மாறாதலே எனக்கு கோபம் வருது, தேவையானதான் வந்துச்சு, சரி விளைவு என்ன? தனக்கும் துன்பம் அவனுக்கும் துன்பம், தற்காலத்திலையும் துன்பம், பிற்கால அவன் மனசுல வச்சுட்டே இருப்பான். நமக்கும் எதிர்காலத்தில் என் பையனை இப்படி திட்டிட்டமே மனசு வலிச்சுட்டே இருக்கும். உடலுக்கு துன்பமா? கன்ஃபார்மாக. மனதிற்கு துன்பம்? கன்ஃபார்மாக துன்பம். அப்போ என்ன பண்ணலாம்? இனிமேல் திட்ட வேண்டாம், பொறுமையாக சொல்லுவோம். கேட்க மாட்டான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒன்றுக்கு அடிமேல் அடி அடித்தா அம்மியும் நகரும். இல்லாட்டி மகிழ்ச்சி அதுக்கு ஒரு மாற்று வழி சொல்லியிருக்கு, நடிப்பு சினம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி சினம் தவிர்த்தல் ஒரு பயிற்சியே தேவையில்லை என்ன மாதிரி செஞ்சா. இப்போ எனக்கு ஒரு கவலை வருது. என்ன கவலை? என்னைய அன்னைக்கு வச்சு வீதியில் வச்சு இப்படி கேட்டாங்க, என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கவலை இருக்குது. அந்த கவலை எழுதுறீங்க, அது எண்ணமா வருது. கவலை எப்படி வருது? எண்ணமா வந்தது, அது கவலை ஆகுது. என்னை வந்து இப்படி நடு ரோட்டில் வச்சு இப்படி கேட்டாங்க, இப்படி திட்டாங்க, சரிங்களா? என் பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டு அவங்க கொடுக்கல, ஒரு கவலை வருது. சரி, எதனால் வந்தது இந்த கவலை? தேவையாலையா, பழக்கத்தாலையா, சூழலாலையா, பிறமன தூண்டுதலையா, கருவேப்பிலையா பார்க்கணும். சரி, அங்கே விளைவுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ கவலைப்பட்டீங்க, உங்களுக்கு இன்பமா துன்பம்? சரிங்களா? இப்படி நீங்கள் கவலைப்படுறதால மற்றவங்களுக்கு இன்பம் வருமா? வராது. உங்களோட கவலை என்ன அலைகள் பிரபஞ்சம் முழுக்க போய் அது எல்லாரையும் கவலைப்படுத்தும், துன்பப்படுத்தும். தற்காலத்திலையும் துன்பம், எதிர்காலத்திலையும். கவலைப்பட்டால் அத்தனை நோய் வரும். கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயின் மகிழ்ச்சி சொல்றாரு, கேன்சருங்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப எண்ணம் தனக்கோ பிறருக்கோ தற்கோ, உடலுக்கு துன்பமா மனதுக்கு துன்பம் எல்லாத்துக்கும். அப்ப என்ன, இனிமேல் கவலைப்படக்கூடாது. பின்னாடி பயிற்சியே தேவையில்லைங்கிற. சரிதானுங்களா? அப்ப இது ஒற்றை பயிற்சி போது நம்ம வாழ்க்கையை மாத்திரும். ஆனா சின்சியரா பண்ணணும், அதுதான் முக்கியம். நம்ம நிறைய பேர் சின்சியரா பண்றது இல்லை, அதுதான் இங்க பிரச்சனை. அதுதான் இதனோட வேல்யூ. என்ன சொல்றது, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இந்த பயிற்சி, ஒற்றை பயிற்சி போதும், அத்தனையும் சரி பண்ணிடு. பயிற்சி பண்ண வேண்டாம்னு ஒரு எண்ணம் வருது, உடற்பயிற்சி இன்னைக்கு பண்ண வேண்டாம்னு ஒரு எண்ணம் வருது, உடனே எடுத்து போடுறோம். எதனால வந்தது? சரிங்களா? தேவையால வரலாம். இப்போ காலையில் லேட் ஆயிடுச்சு, பசிக்குது பயங்கரமா,
இப்போ சாப்பிட்லான்னு தோணுது, உடற்பயிற்சி ஸ்கிப் பண்ணிக்கலான்னு தோணுது. ஓகே, பழக்கத்தால் வரலாம். ரெகுலராக பயிற்சி பண்ணாமல் இருக்கிறதால பழக்கத்தால், சரிங்களா, சூழ்நிலை பெருமனத்தோடு எதனால் வேணால் வரலாம். அப்போ விளைவு என்னன்னு பார்க்கணும். சரி, பயிற்சி பண்ணலைன்னா, பயிற்சி பண்ணாமல் விட்டா உனக்கு நன்மையா இல்லை தீமை. பிறருக்கு நான் கெட்டேன்னா அடுத்தவனையும் சேர்ந்தா கெடுப்பேன். அப்புறம் தற்காலத்தில் தீமையா? ஆமாம், இன்னைக்கு பயிற்சி பண்ணீங்கன்னா இன்னைக்கு உடம்பு கெட்டு போயிடும். எதிர்காலத்தில் கண்டிப்பாக தீமை, ஆஸ்பத்திரியில் படுத்து கிடப்பேன். உடலுக்கு தீமை, மனதிற்கு தீமை. அப்போ இந்த எண்ணத்தை என்ன பண்ணணும்? இந்த எண்ணம் என்னிடம் எழாமல் காப்பேன்னு சங்கல்பம் பண்ணணும். அப்போ நீங்கள் யோசிக்கணும், உடற்பயிற்சி பண்ணாமல் போயிட்டா எனக்கு எவ்வளவு துன்பம் வரும். யோசிக்கணும், சிந்திக்கணும். சிந்திக்கிறது தான் தற்சோதனை. நம்ம தான் சிந்திக்கிறதே இல்லை. 6வது அறிவோட சிறப்பே சிந்திக்கிறது தான். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைக்கு ஒரே காரணம் சிந்திக்கிறதே இல்லை. நம்ம அதான் மாதிரி சொல்லுவாங்க, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நீங்கள் சிந்திக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் தான் தற்சோதனை. அதனால் இது ஈஸி தான், ஆனால் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனால் பண்ணி பழகித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. சரிங்களா? ஈஸி. ஆனால் ஒரு செயல் ஈஸியா கஷ்டமாங்கிறது முக்கியம் இல்லை, உங்களுக்கு பழக்கமா இல்லையாங்கிறதா முக்கியம். இப்போ நைட்டு பல்லு விளக்கிட்டு படுங்கன்னு சொல்றோம், ஆனா கஷ்டம், புரியுதா இல்லைங்களா? ஆனா பகல்ல 10 மணி நேரம் வேலை செய்யறோம், அது கஷ்டமா தெரியல. ஏன்னா இது பழக்கம், அது பழக்கம் இல்லை. அப்ப பழக்கம் இல்லாத எதுவுமே பழக்கமாகிற வரை கஷ்டம். பழக்கம் ஆயிடுச்சுன்னா எப்பேற்பட்ட விஷயம் ஈஸி. 100 மூட்டை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் கார்ல போடுறவரு போட்டுட்டு தான் இருக்காரு. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்ப பழக்கமா பழக்கம் இல்லையாங்கிறதா முக்கியமே தவிர ஈஸியா கஷ்டமாங்கிறது முக்கியமா இல்ல. அப்ப நீங்க பழக்கப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 21 நாள், 30 நாள், 48 நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யணும். அப்ப அது உங்க பழக்கமாக மாறிவிடும். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேசியிருக்கும், சரிங்களா? அப்ப இந்த பயிற்சியை நீங்க ஒரு 21 நாள் தொடர்ந்து செய்யறோம். என்ன பயிற்சி? கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காடுறோம், ஒரு 5 நிமிஷம் துரியத்தில் மனசை வச்சுக்கிறோம், மனசு அமைதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் எழுதுகிறோம். எழுதுறது எந்த கேட்டகரின்னு பிரிக்கிறோம். கேட்டகரி 1, 2 மாறி வந்தாலும் தப்பு இல்லை. விளைவுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த எண்ணம் செயலுக்கு வந்தால் என்ன விளைவை கொடுக்கும்னு கணிக்கணும். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி, எண்ணத்தை எண்ணத்தால் தான் எண்ண முடியும், வேற எதனால எண்ண முடியாது. சரிங்களா? இப்போ இந்த துணி கிழிஞ்சு போச்சு, கிழிஞ்சு எதை வச்சு தைப்பீங்க? இந்த துணி எதனால் ஆனது? நூலால் ஆனது. அப்ப அந்த நூலை வச்சு தான் தைக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஒரு மர டேபிள் உடஞ்சு போச்சு, எதை வச்சு சரி பண்ணுவீங்க? இன்னொரு மரத்தை வச்சு சரி பண்ணுவீங்க. பாம்பின் கால் பாம்பரி, முள்ளால் எடுக்கிறது போல. அப்ப எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி, உங்க எண்ணத்தை நீங்களே எண்ணி எண்ணி பார்க்கணும்னு சொல்றாரு மகரிஷி. ஒரு நாடகம் நடக்குது, நீங்க ஒரு பார்வையாளரா பாக்குறீங்க. இந்த நாடகத்தில் நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம மனதில் வர்றதை நம்ம வந்து அப்படியே பார்வையாளரா பார்க்கணும். நிறைய எண்ணங்கள் வந்து மலர்ச்சி பெறும், ரொம்ப நல்லா இருக்கும். அது நீங்க பாருங்களேன், சரிங்களா? நிறைய எண்ணங்கள் அப்படியே வந்து 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 போயிட்டே இருக்கு. நீங்க அந்த எண்ணத்தை போய் பிடிச்சிட்டு அது கூடயே தொங்கிட்டே போயிடக்கூடாது. நான் இப்போ மயில் நினைங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மயில் நினைச்சிட்டு இந்த மயில் அந்த மயில் போறப்ப நான் வந்து கர்நாடகா போனோமா, கர்நாடகா போறப்ப அங்க போய் ஒரு ஜூஸ் குடிச்சோமா, ஜூஸ் குடிச்சு அங்க போனோம்ப்பா, அந்த இது வந்து யானை முகாம் வந்து பயங்கரமா இருந்துச்சுப்பா, அப்படி அது போயிட்டே இருக்கும். நாம் அது கூட தொங்கிட்டு போயிட்டோம், நம்ம விழிப்புணர்வு இல்லை. அப்ப எண்ணத்தை என்ன பண்ணணும்? வாட்ச் பண்ணணும். எண்ணத்தை வாட்ச், கவனிக்கணும். சரிங்களா? எப்படி ஒரு கேட் கீப்பர், சரிங்களா, ஒரு கேட்டுக்கு உள்ள வரதை வெளியே போறதை கவனிக்கிறாருல்ல, அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை நாம தனியா நின்று கவனிக்கணும். அப்ப எண்ணங்கள் வர்றது தெரியும் உங்களுக்கு, நீங்க கவனிச்சு பாருங்க, தெரியும். அப்படி வரக்கூடிய எண்ணங்களை நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணி நல்லதா கெட்டதான்னு பார்க்கணும். நல்ல எண்ணத்துக்கு சங்கல்பம் பண்ணணும், கெட்ட எண்ணத்தை என்ன பண்ணணும்? நல்லா திங்க் பண்ணி வைக்கணும், நல்லதையும் நல்லா சிந்திக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வாழைப்பழ தோல் சாப்பிட்டேன் கடையில்,
இப்படி தூக்கி வீசலான்னு எனக்கு ஒரு எண்ணம். பக்கத்தால் ஒரு மெயின் ரோடு போயிட்டு இருக்கு, தார் ரோடு, கடை, தார் ரோடை ஒட்டி கடை. எனக்கு என்ன, சாப்பிட்டுட்டு இப்படி தூக்கி போடலான்னு ஒரு எண்ணம். சரிங்களா? இப்போ செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கிறேன். இப்போ வாழைப்பழத்தை தூக்கி போடலான்னு சொல்கிறேன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இது தேவையால் வந்திருக்கலாம். இந்த பக்கம் டப்பா இல்லை, சரி அந்த பக்கம் போடலான்னு வந்திருக்கலாம். இல்லை பழக்கத்தில் இப்படி தூக்கி போட்டு வந்திருக்கலாம். இல்லை சூழ்நிலை, அங்கே 4 வாழைப்பழத்தோல் கிடந்திருக்கு, அதை பார்த்தோன்னே சரி அங்கேயே போட்டலான்னு தோணலாம். இல்லாட்டி பிறமனை தோணு, அந்த கடைக்கார அண்ணா அந்த பக்கம் தூக்கி போடுங்கன்னு சொல்கிறதுனாலே வந்திருக்கலாம். எது வேணால் வந்திருக்கலாம். சரி, விளைவு என்ன? வாழைப்பழத்தோலை அங்கே போட்டீங்க. சரிங்களா? விளைவு என்ன ஆகும்? இப்போ அந்த வழியாக ஒருத்தர் 2 வீலரில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. சரிதானே? அவர் நேரமாக என்னவோ கரெக்டாக அந்த வாழைப்பழத்தோலில் பட்டோன்னே வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு. ஏதோ பிரேக் போட்டிருக்காரு, வாழைப்பழத்தோல் கரெக்டாக நின்றுச்சு, பிரேக்கு வாழைப்பழத்தோல் 2 அடிச்சது, வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டார். கை காலெல்லாம் சிறைக்குது. சரிங்களா? பின்னாடி ஒரு லாரி வந்துருச்சு. இவர் விழுந்த ஸ்பாட்டு அப்படியே மேலே ஏற்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வாய்ப்பு இருக்கா இல்லையா? சரிங்களா? வாய்ப்பு இருக்கு. இப்படியெல்லாம் நடந்த ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, எத்தனையோ இருக்கு. சின்ன விஷயம் நினைச்சிருப்போம், பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும். சரிங்களா? இந்த கேஸ்லாம் எத்தனை பேர், கரண்ட்லாம் எத்தனை பேர், சின்ன விஷயமா இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப வாழைப்பழத்தோலை போட்டா என்ன நடக்கலாம்? ஒரு கொலை கூட நடக்கலாம், ஒரு மரணம் கூட சம்பவிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்க கவனமா இருக்கணும். தீயது என்ன வர்றப்ப கவனமா இருக்கணும். ஏன்னா முதல்ல நான் சொன்ன, தீயது நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களுக்குள்ள மட்டும் நிக்கிறது இல்லை எண்ணம். உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும். நான் அப்ப நினைச்சேன்னா உங்களுக்குள்ள வந்துடும். இந்த பிரபஞ்சம் முழுக்க போயிடும். நீங்க செய்யறாம அது விடாது, நீங்க செய்யலைன்னா யாரோ ஒருத்தர் செய்ய வைக்காம விடாது. அதனால இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி உங்களோட எண்ணம் தான். அப்ப அந்த எண்ணத்தை சரியா கையாள தெரியணும். அப்ப தீமை கொடுக்கும்னா எந்த அளவுக்கு தீமை கொடுக்கும் நீங்க யோசிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கலான்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது தேவையிலையும் வரலாம், பழக்கத்திலையும் வரலாம். அன்னைக்கே சொன்னேன். சரி, விளைவு, கார் வாங்கலான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ கார் ஒரு 8 லட்சம் ரூபா. கார் 50,000க்கு வாங்கலாம், 5 லட்சத்துக்கு வாங்கலாம், 50 லட்சத்துக்கு வாங்கலாம், 5 கோடிக்கு வாங்கலாம். சரிங்களா? என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குன்னா 1 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க முடியுமா முடியாதா? முடியும். புரியுதா? 1 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவுகள் வரும். சரி, இப்போ ஒரு 8 லட்ச ரூபா கார் வாங்குறீங்க, கையில் 1 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்துட்டீங்க, 7 லட்ச ரூபா லோன் போட்டீங்க. இப்போ என்னோட மாத வருமானம் 50,000. இது என்னோட குடும்பம் ஆல்ரெடி வீட்டுக்கான இஎம்ஐ எல்லாம் போயிட்டு இருக்கிற 45,000 போகுது, மிச்சம் 5,000 மிச்சமா இருக்கு. இப்போ இந்த 7 லட்ச ரூபாய் லோனுக்கு வந்து 15,000 ரூபா அவன் கட்ட சொல்றான். எவ்வளோ? 15,000 கட்ட. இப்போ 5,000 தான் எனக்கு வருது. இப்போ நான் வாங்கலாமா? வாங்கலாமா? வாங்கக்கூடாது. வாங்கினா என்ன சிக்கிடுவேன். 10,000க்கு அப்புறம் நான் அலமோதணும். சரி, அப்படி ஒரு காரை வாங்கிட்டு வந்து நிறுத்திட்டீங்க. ஒன்று, அந்த 5,000 மாதம் மாதம் வந்து கட்டுறதுக்கு நான் பெரிய போராடணும், பல விஷயங்களை குறைச்சி அது ஏதாவது கட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லைன்னா அவன் வந்து சண்டை போடுவான், கட்டலைன்னா வண்டி வந்து தூக்கிட்டு போயிடுவான், மானம் கெடும். சரிங்களா? 2வது, காரை வாங்கி நிறுத்திட்டீங்க. அந்த அளவுக்கு ஓட்டுறதுக்கு தேவை இருந்தால் பரவாயில்ல, ஓட்டுறதுக்கு தேவையில்லை. சரிங்களா? சும்மாவே நிறுத்தியிருக்கிறீங்க. எவ்வளோ? 8 லட்சம் ரூபா. சும்மாவே நிறுத்தினா என்ன ஆகும்? 8 லட்ச ரூபாய்க்கு 1 ரூபா இன்ட்ரெஸ்ட் போட்டால் கூட மாதம் 8,000 ரூபா. 2 ரூபா இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா 16,000 ரூபா இப்போ மாதம் வீணா போயிட்டு இருக்கு. புரியுதா? 16,000 ரூபா. நீங்கள் 16,000 ரூபாய்க்கு கூட ஓட்ட மாட்டீங்க. வெளியூர் 4 தடவை போயிட்டு வரீங்கன்னா 4,000 ரூபா கொடுத்தோம்னா 16,000 ரூபாய்க்கு போயிட்டு வந்துடலாம். கார் டாக்ஸி வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டுருவான். புரியுது இல்லைங்களா? அப்போ அதற்கு நம்ம ப்ராப்பராக டியூ கட்ட முடியாது. 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அது ஓட்டுறீங்களா ஓட்டலையோ இன்சூரன்ஸு ரெனியூவல் பண்ணணும், 25,000 ரூபா கட்டணும். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஓட்டுறீங்களா ஓட்டலையோ. அதே போல் குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் ஆயில் சர்வீஸ் பண்ணணும். வண்டி சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபா பில் போட்டுருவான். அது நீங்கள் பண்ணியே ஆகணும், மெயின்டெனன்ஸ் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. வண்டி ஓட்டாமல் வச்சிங்கன்னா டயர் சீக்கிரம் போயிடும். டயர் நீங்கள் போய் மறுபடியும் மாற்றணும். இப்போ டயரெல்லாம் வெடிச்சுக்கும்.
நல்லா ஓட்டிகிட்டே இருந்தால் அவன் சொல்கிற கிலோமீட்டர் விட எச்சா ஓடும். புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, டிரைவர் போட்டு ஓட்டணும், அவனுக்கு பேட்டா கொடுக்கணும், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். சரி, இது போக இப்போ கார் சும்மா இருக்குதுன்னா வீட்டுக்காரம்மா இத்தனை நாள் நடந்து கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, ஏங்க இந்த காரில் நான் போயிட்டு வரணுங்க, காரை வாங்கிட்டு அதுக்கு பெட்ரோல் கொடுக்கணும், அதுக்கு ஆளை போடணும், இல்லாட்டி நீங்கள் நேரத்துக்கு கொடுக்கணும், பையன் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்மா. இதெல்லாம் கூட ஒரு விதத்தில் பரவாயில்ல. கார் சும்மா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்பார், ஏப்பா இந்த மாதிரி இந்த ஊர் வரைக்கும் போயிட்டு வரப்பா கொஞ்சம் கார் கொடுப்பா. கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் ஏதோ ஒன்று டேஞ்சர் பண்ணி ஏதோ ஒரு பக்கம் முட்டி ஏதோ ஒன்று பண்ணி கொண்டாந்து நிறுத்துவார், இல்லாட்டி பெட்ரோலையாவது இல்லாமல் பண்ணி கொண்டாந்து நிறுத்திடுவார். கொடுக்கலைன்னா என்ன சொல்லுவார், இவன் பார்த்தியா திமிரு, பார்த்தியா கார் வாங்கின திமிரு, பார்த்தியா கொடுக்க மாட்டேங்கிறான். இத்தனையும் வரும். வேணுமா இது உங்களுக்கு? சரிதானுங்களா? இது எப்போ யோசிக்கணும்? வாங்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், வீடு கட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். லோனை போட்டு கட்டுறன்னு கட்டிட்டு கட்ட முடியாமல் போய் வீட்டை விற்று வட்டிக்கு கட்டி கடங்காரனானவனால உண்டு. கல்யாணம் பண்ணுறப்ப தகுதி களவு பண்ணணும். 5 லட்சம் இருக்கா, 5 லட்சத்தில் பண்ணு. நீ ஏன் 50 லட்சம் 10 லட்சத்துக்கு போகிற? 10 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி 5 லட்சத்துக்கு வாழ்நாள் மூலம் வட்டி கட்டுற பையனை நான் பார்த்துருக்குறேன். அதுக்கு நீ மரியாதையே 1 லட்ச ரூபாயில கல்யாணம் பண்ணி 4 லட்ச ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருந்து மாதம் 8000 வந்ததுன்னா உட்காந்து தின்றுப்பா வாழ்நாள் முழுக்க. என்னன்னே யோசிக்கிறதே கிடையாது. செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி இந்த மக்கள் எப்படி போய் விழுகிறாங்களோ அப்படியே நானும் போய் விழுகிறேன். அவன் பெரிய மண்டபத்தில் வச்சுட்டான், அவன் 30 ஐட்டம் போட்டான். என்னையா வாழ்க்கை? டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். அது ரொம்ப மோசமான ஒரு ஹேபிட். சரி, அந்த விதத்தில் உங்களுக்கு இருக்கிற எண்ணங்கள் என்ன பண்ணிக்கங்க, ஆராய்ச்சி செய்யுங்க. எண்ணங்கள் எழுதுறீங்க, எதனால் வந்ததுன்னு பார்க்குறீங்க. நல்ல எண்ணமாக இருந்தா அந்த எண்ணத்தை நம்ம அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சங்கல்பம் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கோர்ஸ், இது இப்போ ஒரு 6 மாதம் நடக்கும், அதுக்கப்புறம் ஹையர் லெவல் ஒரு 6 மாதம் நடக்கும், அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி 1 வருஷம் நடக்கும், 2 வருஷம் முழுசா. சரிங்களா? இப்போ நான் அதை பற்றி பேசுவேன், ஃப்யூச்சரில் பேசுவேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், நான் இந்த கோர்ஸ் எப்படியாவது முடிச்சு 2 வருஷம் கண்டினியூ பண்ணி ஆசிரியர் அளவுக்கு வந்துடணும். இது நல்ல எண்ணமா? சரிண்ணா, நீங்கள் இறையுணர்வு பெறணும்னா இது கண்டிப்பாக தேவை. சரி, இதனால் என்ன நடக்கும்? நீங்கள் இந்த கோர்ஸில் கண்டினியூவாக இருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் முறையாக பயிற்சி செய்வீங்க, முறையாக தியானம் பண்ணுவீங்க, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் மனசு ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள்கிட்ட கெட்ட குணங்கள் எல்லாம் இருக்காது, குடும்பம் நல்லா இருக்கும், நிறைவாக இருப்பீங்க, இறையுணர்வு நோக்கி பயணிப்பீங்க. அப்போ தனக்கும் இன்பம், உங்களால் மற்றவங்களுக்கும் இன்பம், தற்காலத்திலும் இன்பம், எதிர்காலத்திலும் இன்பம், உடம்புக்கும் இன்பம், மனசுக்கும் இன்பம். அப்போ இது நல்ல செயல். அப்போ நல்ல எண்ணம். இந்த எண்ணத்தை நல்லா உறுதியாக அடிக்கடி நினச்சிட்டே இருக்கணும். கெட்ட எண்ணம் வருது, அதுவும் வரும். போதும்ப்பா இந்த கிளாஸ் என்னப்பா போர் அடிக்குது அப்படின்னு என்ன ஆகும்? அப்படியே என்ன வரும். சரிதானா? அப்போ என்ன பண்ணலாம்? விட்டுறலாமா? விட்டீங்கன்னா என்ன ஆகும்? இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். விட்டால் என்ன ஆகும்? எண்ணம் வந்துடுச்சு, கிளாஸ் போக வேணான்னு ஒரு எண்ணம் வருது. இது தேவையால் வந்ததா? தெரியாது. பழக்கத்தால், சூழலால், பிறர் அடுத்தவங்க சொல்லி கூட வரலாம், சூழலால் கூட வரலாம், ஏதோ ஒரு காரணத்தில் வந்துடுச்சு. சரி, விளைவு என்ன? கிளாஸை விட்டுட்டீங்க, என்ன ஆகும்? பயிற்சி அத்தனையும் உங்கள் கை விட்டு போயிடும். இப்போ இந்த கனெக்ஷன்லேருந்து நீங்கள் நின்றுட்டீங்கன்னா அதிகபட்சம் 1 மாதம் தாக்கு பிடிக்க முடியாது. உங்களால் 1 மாதம் தாக்கு பிடிக்க முடியாது. ஒரே மாதத்தில் உடற்பயிற்சி செய்ய மாட்டீங்க, காயகல்பம் செய்ய மாட்டீங்க, தியானம் செய்ய மாட்டீங்க, தற்சோதனை என்னன்னே உங்களுக்கு தெரியாது. பழையபடி கண்டதை திம்போம், கண்ட நேரத்தில் தூங்குவோம், உடம்புல நோய் வந்துடும், நைட்டில் தூக்கம் வராது, பல பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும். இது நான் குத்து மதிப்பாக சொல்லலை, என் வாழ்க்கையில் நான் அனுபவித்து சொல்கிறேன், பல ஆயிரக்கணக்கான வாழ்க்கையில் பார்த்து சொல்கிறேன். அதனாலதான் சத்சங்க தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். சத்துனா இறைவன், இறைவனை நோக்கிய சங்கத்தினுடைய தொடர்பு ரொம்ப முக்கியம். தொடர்பு எல்லைக்கு அப்பால போனீங்கன்னா சோழி முடிஞ்சுது. புரியுது? அது 10 வருஷம் 20 வருஷம் இதுக்குள்ள இருந்தவங்க கூட
இந்த தொடர்பு எல்லைக்கு அப்பால போனாங்கன்னா சாதாரண மனிதனை விட மோசமா மாறுவாங்க. நான் பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன். இந்த தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த எண்ணம் வருது, இந்த மன்றத்து கிளாஸ் போக வேண்டாம்ப்பா அப்படின்னு, என்ன உடனே என்ன சங்கல்பம் பண்ணணும்? கிளாஸுக்கு போகாமட்டா என்னென்னவெல்லாம் தீமை வரும்னு நீங்க பார்க்கணும். நாளைக்கு ஆஸ்பத்திரியில் பார்த்து மூக்குல ஆக்சிஜன் வச்சு இழுத்துட்டு கிடக்கும், பரவாயில்லையா? சொல்லுங்க. சரியா? குடும்பத்துல சண்டையா இருக்கு, பரவாயில்லையா? அப்ப இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த எண்ணம் என்னிடம் இல்லாமல் காப்பேன் அப்படின்னு நீங்க யோசிச்சு மனசுல பிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் நாளைக்கு இந்த எண்ணம் வர்றப்பவே கூட உங்க யோசனையும் வரும். உதாரணத்திற்கு இப்ப வேதாத்திரி மகிழ்ச்சியோட போட்டோ நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டீங்களா? இப்ப அவர் எப்படி வர்றாரு? கையை கீழே போட்டு வர்றாரா, தூக்கிட்டு வர்றாரா? சரியா? அவரோட மஞ்சத்துண்டு தெரியுதா? மகரிஷி நினைங்கிறப்ப மஞ்சத்துண்டு தெரியுதா? மகரிஷி நினைக்கிறப்ப வெள்ளை தாடி தெரியுதா? தெரியுதா இல்லையா? சரிங்களா? எப்படி மகரிஷி நினைக்கிறப்பவே பிளஸ்ஸிங்கும் மஞ்சத்துண்டு தாடி எல்லாம் தானா தெரியுதோ, அப்படி இந்த கெட்ட எண்ணம் வர்றப்பவே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? முடிச்சு போட்டீங்க. என்ன முடிச்சு? இந்த எண்ணம் வந்தா இன்ன விளைவு தான் வரும். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் காணும். அப்ப என்ன? எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும்னு சொல்லுவார். இந்த பயிற்சி பண்ணிட்டா கெட்ட எண்ணம்னு உங்களுக்கு வர்றப்பவே தெரிஞ்சிடும். நீங்க அதையே செயல்படுத்த மாட்டீங்க. இதுக்கு மேல என்ன இருக்குது வாழ்க்கையில? கெட்டது உங்க எண்ணமா இருக்காது, கெட்ட சொல் இருக்காது, கெட்ட செயல் இருக்காது. பட் இப்ப ஃப்ளோல உள்ள இருந்து கெட்ட எண்ணம் நிறைய வரும். நம்மகிட்ட நிறைய கெட்ட எண்ணங்கள் தான் இருக்குது. அதெல்லாம் நோட் பண்ணுங்க. சரிங்களா? நோட் பண்ணி அதுக்கு மாற்று என்ன அப்படிங்கறது நீங்க சிந்திச்சு எண்ணமாக எடுக்கணும். இந்த ப்ராசஸை ஒரு 21 நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும். இப்ப நம்ம 8:30 9 மணி வரைக்கும் தற்சோதனை பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிலர் வந்துட்டு இருக்கீங்க, பலர் வர்றதில்லை. இதெல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது. நான் 20 வருஷமா தேடி பண்ணிட்டு இருக்கிற ஓகே சாரி, நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அந்த அமைப்பில் இருக்கிறேன். என்னோட இலக்கு என்னன்னா தற்சோதனை நான் நல்லா பண்ணணும், எல்லாரையும் பண்ண வைக்கணுங்கிறது தான். ஏன்னா மற்ற எல்லா பயிற்சியும் பண்ணிட்டு தற்சோதனை பண்ணல அப்படின்னா வெண்ணெய் திரண்டு வர்றப்ப பானை உடஞ்ச கதை தான், வேஸ்ட். புரியுதா இல்லைங்களா? அப்ப இத்தனையும் செய்வதே எதற்குன்னா தற்சோதனைக்காகத்தான். உடலை பலப்படுத்த உடற்பயிற்சி, மனதை பலப்படுத்த தியானம், உயிரை பலப்படுத்த காயகல்பம், மூணையும் பலப்படுத்தி என் குணத்தை மாத்துறதுக்கு தான் இதை பண்றேன். கத்தியை நல்லா சாணம் தீட்டி வெட்டிலினா என்ன பிரயோஜனம்? புரியுதா இல்லைங்களா? அந்த மாதிரி என்னோட கேரக்டர் மாத்தினாதான் நான் மாறுவேன். கேரக்டர் தான் நானு. பர்சனாலிட்டின்னு சொல்றீங்களா, அது என்னோட கேரக்டர், என்னோட எண்ணங்கள், குணங்கள். அப்ப இதை நான் மாற்றுவதற்கு தான் இத்தனை பிராக்டிஸ் பண்ணேன். அப்ப இதை பண்ணலைன்னா அதெல்லாம் வேஸ்டா போயிடும். வேஸ்டா மட்டும் போகாது, தப்பா போயிடும். களை எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தற்சோதனை களை எடுக்கிறது மாதிரி. சரிங்களா? ஒரு செடி நடுறது மாதிரி தவம், தண்ணி ஊத்துற மாதிரி தவம். செடியை நட்டு தண்ணி ஊத்திட்டீங்க, இப்ப களை எடுக்கணுமா வேண்டாமா? களை எடுக்கலைன்னா என்ன ஆகும்னா நீங்க ஊத்துற தண்ணி எல்லாம் கெட்ட செடி எடுத்துக்கும். புரியுதா? அப்ப நீங்க பண்ற தவம் என்ன பண்ணிடும்? நம்மகிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்களுக்கு போய் செயல்பட்டு கெட்ட எண்ணத்தை செயல்படுத்தும். கவனமா இருக்கணும். தவம் எவ்வளவு முக்கியமோ அதற்கு ஈக்குவலா தற்சோதனை முக்கியம். தவமும் தற்சோதனையும் ரெட்டை மாட்டு வண்டியில் 2 மாடு மாதிரி, தண்டவாளத்தில் 2 தண்டவாளம் மாதிரி. ஒண்ணு இல்லைன்னா பிரச்சனை தான். அப்ப தவமும் நல்லா பண்ணணும், தற்சோதனையும் நல்லா பண்ணணும். சரிங்களா? பண்ணலாமா? சரி, இப்ப சொன்ன விஷயத்தை 21 நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்க. நம்ம அடுத்த வகுப்புல அடுத்த விஷயத்தை சிந்திக்கலாம். ஓகே, உங்களை வாழ்த்தி நிறைவு பண்ணிடுறோம். தியான நிலைக்கு வந்துருங்க.
அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, சந்தோஷம். 8:30 to 9 மணி வரைக்கும் டெய்லியும் தற்சோதனை நடத்துகிறோம். தயவு செஞ்சு இன்னையிலேருந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. 8:30 மணிக்கு வாங்க, அதுலேயே தவம் நடத்துவோம், அதுலேயே தற்சோதனை சொல்லுவோம். நான் உங்களுக்கு என்ன மாதிரி இதில் 21 நாளைக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. 21வது நாள் உங்களுக்குள்ள ஒரு புது தன்மையை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா?